Hi all, welcome to GKS Academy. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து 27th ஆகஸ்ட் உடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஎன் போலீஸ் ரீஃபார்ம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு காவல்துறை சீர்திருத்த திட்டங்கள் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த தமிழ்நாடு காவல்துறை சீர்திருத்த திட்டங்கள் அப்படின்றது யாரோட இணைந்து கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திய காவல்துறையோட இணைந்து கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது எதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம், இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காவல்துறை பொதுமக்கள் தகவல் தொடர்பு இடைமுகம் மற்றும் குறை தீர்க்கும் அமைப்புகள், அப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா குடிமக்களுக்கு ஏற்ற காவல் நடைமுறைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது தான் வந்து இந்த தமிழ்நாடு காவல்துறை சீர்திருத்த திட்டங்கள் அப்படின்றது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அனீஸ் தயால் சிங் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த நியூ டெப்யூட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களாப்பா? புதிய துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அனீஸ் தயால் சிங் அப்படின்றவங்க தான் நியமிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த அனீஸ் தயால் சிங் அப்படின்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிஆர்பிஎஃப் மற்றும் ஐடிபிஎஃப் அண்ட் தென் ஐடிபிஎஃப்னுடைய முன்னாள் தலைமை இயக்குனராக இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அனீஸ் தயால் சிங் தான் வந்து எதனுடைய தலைமை இயக்குனராக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிஆர்பிஎஃப் அண்ட் தென் ஐடிபிஎஃப்னுடைய தலைமை இயக்குனராக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதிய துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாப் 10 இன்டர்நெட் யூசர்ஸ் இன் 2025 அப்படின்றது ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதிக இணைய பயனர்கள் கொண்ட 10 முன்னணி நாடுகள் 2025 அப்படின்றது ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. ஸோ இதில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீனா தான் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் சீனாவில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ யூசர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா 1110 மில்லியன் யூசர்ஸ் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னா 1110 மில்லியன் யூசர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறதா யார் அப்படின்னா இந்தியா இருக்கிறாங்க. சரிங்களா? ரெண்டாவது இடத்துல தான் வந்து இந்தியா நம்ம இருக்கிறோம். ஸோ இந்தியாவில் வந்து எவ்வளோ இணைய பயனர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 806 மில்லியன் இணைய பயனர்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடியது சீனா. ஸோ செகண்ட் பிளேஸில் தான் யார் இருக்கும் அப்படின்னா இந்தியா இருக்கிறாங்க. ஸோ 806 மில்லியன் பயனர்களை கொண்டு இந்தியா வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ் ஈக்குவாலிட்டி டே 2025 அப்படின்றது எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் 26 தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களாப்பா? ஸோ மகளிர் சமத்துவ தினம் அப்படின்றது எப்போ கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 26 தான் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மகளிர் சமத்துவ தினம் அப்படின்றத யார் வந்து நியமிச்சிருப்பாங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் வந்து நியமிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ காங்கிரஸ் வந்து எந்த வருஷம் இந்த மகளிர் சமத்துவ தினம் அப்படின்றத நியமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1971 தான் ஃபர்ஸ்ட் நியமிச்சிருப்பாங்க. இந்த மகளிர் சமத்துவ தினம் அப்படின்றது எந்த வருஷத்துலேருந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க அப்படின்னா 1973 தான் இருந்து வந்து என்ன பண்ணுவாங்க கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 71 காங்கிரஸ் வந்து நியமிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா the state has become the first in India to introduce uniforms with QR, that means quick response codes அப்படின்றது எந்த ஸ்டேட் வந்து QR கோட் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிஃபார்ம்ஸில் தமிழ்நாடு தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இந்தியாவில் முதல் முறையாக QR குறியீடுகளுடன் கூடிய சீருடைகளை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் அப்படின்றது எந்த நாடு அப்படின்னா ஸோ தமிழ்நாடு தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இந்த சீருடைகளில் QR கோட் அப்படின்றத வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்சியில் இருக்கக்கூடிய எடமலைப்பட்டி புதூர் அப்படின்ற கிராமத்தில். சரிங்களா? திருச்சி எடமலைப்பட்டி புதூர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு தொடக்க பள்ளியில் தான் வந்து இந்த QR கோட் அப்படின்றத யூனிஃபார்ம்ஸில் பயன்படுத்தினாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இனிமேல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.